தன்னுடைய வாழ்க்கையில் 5 ரூபா 10 ரூபான்னு சம்பாதிச்ச ஒருத்தர் இன்னைக்கு பல கோடிகள் சம்பாதிச்சு பேரும் புகழோட ஒருத்தர் வாழ்கிறாரு. அவர் யாருன்னு தெரியுமா? ஏன்பா கலராக ரீல் விட்றியே, செம்மையாக பொய் சொல்கிறியே அப்படின்ற மாதிரி தான் நினைக்க தோணுது. இது பொய் இல்லைங்க, உண்மை. அவர் யாரும் இல்லை, நம்ம ஜெய்ஸ்வால் தான். ஜெய்ஸ்வால் உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறக்கிறாரு. சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டம். ஆனால் இவருக்கு சின்ன வயசுலேயே ஆசை கிரிக்கெட்டரை எப்படியாச்சும் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா 10 வயசுலேயே மும்பைக்கு வந்துடுறாரு. மும்பை வந்துட்டு அங்கே ஆசாத் மைதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரிக்கெட் அகாடமியில் சேர்றாரு. அவருக்கு இனிஷியலாக எங்கேயுமே அகாமடேஷன் கிடைக்கல. ஒரு டெய்ரி ஷாப்பில் வந்து இவருக்கு அகாமடேஷன் கொடுக்குறாரு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு அதுக்கேற்ற மாதிரி அங்கே வேலை செஞ்சு கொடுக்குறோம். இவரால் கிரிக்கெட் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணுறதுனால அங்கே இவரால் வேலை செய்ய முடியல. இவர் அங்கே சரியாக வேலை செய்யாதனால அந்த ஷாப்கீப்பர் என்ன பண்ணுறாருன்னா இவரை வேலையை விட்டு அனுப்பிச்சிடுறாரு. வேலையை விட்டு அனுப்பிச்சதுனால இவருக்கு வேறு வழி தெரியல, என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ அங்கே அந்த மைதானில் இருக்க கிரவுண்ட்ஸ்மேன் கூட அங்கே டென்ட்டு போட்டு தங்கிக்கிறாரு. தங்கிட்டு என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா பானிபூரி விற்கிறாருங்க. லிட்டரலாக பானிபூரி விற்கிறாரு. ஏன்னா வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு வேறு வழியே தெரியல. காலையில் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் ப்ராக்டிஸ் போவார், ஈவினிங் வந்து பானிபூரி விற்றுட்ருக்காரு. இந்த மாதிரி தான் தன் வாழ்க்கை வந்து ஃபுல்லாக போயிட்டே இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜுவாலா சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரிக்கெட் அகாடமி நடத்திட்டுருக்க ஒருத்தர் இவரோட திறமையை பார்க்குறாரு. என்னடா பானிபூரி விற்கிற பையனுக்கு இவ்வளோ திறமையா, பயங்கரமாக ஆடுறானே கிரிக்கெட்டு, இவனுக்கு என்னென்ன ட்ரைனிங் கொடுமோ அதை நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தானாகவே முன் வந்து நம்ம ஜெய்ஸ்வாலுக்கு என்னென்ன ட்ரைனிங் தேவைப்படுதோ அதெல்லாம் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு ஒரு லீகல் கார்டியனாகவே மாறிடுறாரு. அதுக்கப்புறம் ஜெய்ஸ்வால் தன்னுடைய திறமையை காமிக்க பிசிசிஐயும் அதை ரெக்கக்னைஸ் பண்ணி இவரை வந்து அண்டர் 19 வேர்ல்டு கப்பில் எடுத்துக்கிட்டாங்க. அவர் அங்கே போய் நல்லா ப்ளே பண்ணி அதுக்கப்புறம் இந்தியன் டீம்லேயும் செலக்ட் ஆகி பயங்கரமாக வெல்த்து கட்டினாருங்க. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் எதனா ஒரு லட்சியத்தை அடையணும்னு நினச்சா அதை அடைய நம்ம கண்டிப்பாக பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதற்கான முயற்சியில் கண்டிப்பாக எடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படி எடுக்கும்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு கடவுள் ஹெல்ப் பண்ணி அதை அடைய வழி செய்வாருங்க.